ஹலோ ஆல் வெல்கம் டு புது விஷன் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாமில் மார்க் எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது. ஸோ 90க்கு எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக எந்தெந்த செக்ஷனுக்கு எந்தெந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் எல்லா எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஆன்சர் கீ அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு பல வீடியோஸ் வரப்போகுது. ஸோ காலேஜ் பற்றின வீடியோஸ் அண்ட் நிறைய உங்களுக்கு அப்டேட்ஸு எல்லாமே நம்ம சேனலில் வந்துடும். ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் நிறையா வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1ல் உங்களுக்கு தெரியும் 14 1 மார்க்ஸ் வரும். ஸோ இந்த 14 1 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு இலக்கண தொடர்ச்சிக்கோள் அண்ட் அடுத்தது நம்மையாழ்பம் அண்ட் தேர்டு கற்பவை பின். ஸோ இந்த 3 நல்லா பார்த்துக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட் 2க்கு போகலாம். பார்ட் 2ல் உங்களுக்கு மோஸ்ட்லி 3 செக்ஷன்ஸ் வரும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. ஸோ அதுலேயுமே நம்மையாழ்பம் வரும். அண்டு நெக்ஸ்ட் பார்ட் 2லேயே செக்ஷன் 3 பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு 15 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வரும். ஸோ எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா பகுவத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி, அதுக்கப்புறம் படிப்போம், பயன் பெறுவோம், அதுக்கப்புறம் வல்லின மெய்கள். ஸோ இது போல் நிறையா கொஷின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு பிடிஎஃபாக வச்சுருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிடிஎஃப்னு எனக்கு தனியாக டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் அந்த பிடிஎஃப் பார்த்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இதெல்லாம் பார்த்தோமா, டாப்பிக்லாம் பார்த்தோமா, இல்லைனா மறந்து போயிடுவீங்க. ஏன்னா ஒரு செக்லிஸ்ட் மாட்டி வச்சுட்டு நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணுன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் பிடிஎஃப்னு கேளுங்க டிஎம்மில். நான் உங்களுக்கு பிடிஎஃபோட லிங்க்கை ஷேர் பண்ணி விட்றேன். அண்ட் அடுத்து பார்ட் 3. ஸோ பார்ட் 3ல் உங்களுக்கு 4 மார்க் கொஷின்ஸ் தான் வரும். ஸோ இதில் உங்களுக்கு மோஸ்ட்லி அணி தான் கேட்பாங்க. இது போல் தொழில் ஓமை அணி, அதுக்கப்புறம் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஸோ இது போல் இருக்கிற எல்லா அணியுமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மேஜராக ஒரு 6-7 தான் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின்ஸுமே ரிப்பீட் ஆனாலும் ஆகலாம். இல்லைன்னா லாஸ்ட் இயர் கேட்காத கொஷின்ஸ் வேறு ஏதாச்சும் 2 அணியும் கேட்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பழமொழி இருக்குது, தமிழாக்கம் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஏதாச்சும் குறைஞ்சாலும் இந்த 2 செக்ஷனில் தான் குறையும். ஸோ மறக்காமல் பழமொழியும் தமிழாக்கமும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் நீங்கள் அதை மறந்துடுவீங்க. ஸோ இது சிம்பிள் கொஷின் தானே, இதெல்லாம் எதுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி போகாமல் ஸோ இதையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு திணைத்துறை தான். ஸோ திணைத்துறையில் நீங்கள் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. லைக் உங்களுக்கு வாகை, அணி, நெய்தல் திணை, இது போல் இருக்கிற எல்லா திணைத்துறையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அதுலேயுமே உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் போலையுமே கேட்பாங்க. அந்த ஃப்ளோ சார்ட்டுமே எப்படி பண்ணணும்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக பார்ட் 4 தான். ஸோ இதில் உங்களுக்கு மோஸ்ட்லி நெடுவினா தான் கேட்பாங்க. செய்யுளில் உள்ள இயல்கள். ஸோ அதில் எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அண்டு உரைநடையிலுமே பார்த்து வச்சுக்கோங்க. துணைப்பாடமும் கேட்பாங்க. அண்டு லாஸ்ட்டாக மனப்பாட பகுதி. ஸோ மனப்பாட பகுதியில் எது வேணாலும் கேட்கலாம். அண்டு திருக்குறளுமே பார்த்து வச்சுக்கோங்க. அதில் 2 கொஷின்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே பிடிஎஃபாக நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக வேணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் பிடிஎஃப்னு கேளுங்க. நான் லிங்க் ஷேர் பண்ணி விட்டுறேன். அண்டு வேறு ஏதாச்சும் இந்த வீடியோஸ்லேயே டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்பட்டாலுமே கேளுங்க, நம்ம வரக்கூடிய வீடியோஸில். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது போல் நம்ம நிறையா கண்டென்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். எக்ஸாம் முடிகிற வரையுமே 12th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், ஆன்சர் கீ எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.